फज़ल का मेरी ज़ात पर न हिसाब है न किताब है, तेरे फज़ल बोलो भाई, तेरे फज़ल का मेरी ज़ात पर न हिसाब है न किताब है। मैंने सब से बढ़ के बुरा किया, न सवाल है न जवाब है। तेरे फज़ल का मेरी ज़ात पर, இறைவா உன்னுடைய ஃபض்லு என்னுடைய ذாத்தின் மீது என்ன உண்டானதோ, ந ஹிசாப் ஹே ந கிதாப், அது கணக்கு வைக்கவும் முடியாது, எழுதி வைக்கவும் முடியாது. அவ்வளவு பேரருள் என் மேல் நீ பொழிந்திருக்கிறாய். எம்மள வெயில் நேரடி கண்ணில் படுது, கொஞ்சம் லேட்டாக திரும்பி உட்காந்து வெயில் நேரடி கண்ணில் போட்டு கிராஸ் பண்ணுங்க, கொஞ்சம் இப்படி கிராஸ் பண்ணிங்க, இப்படி கிராஸ் பண்ணிட்டேன் போதும். இல்லை இப்படி வந்து உட்காந்துங்க, எப்படி வசதியாக உட்காருங்க. இப்படி உட்காந்து தெரியாது. तेरे फज़ल का मेरी ज़ात पर न हिसाब है न किताब है. उन फज़ल என்னுடைய ज़ाத்தின் மீது என்ன உண்டானதோ ரப்பே, அதுக்கு கேள்வியும் இல்லை கணக்கும் இல்லை. காலை இளம் வெயில் இருக்கு, அதுவும் அல்லாஹ்வுடைய ஃபஸல் தான். அது என்னவா அனுபவம் தான். கரண்டில் கொண்டு போய் பேட்டரியை சார்ஜில் சொருவினா தான், இங்கே வாங்கண்ணே, இங்கே இருந்துருங்கண்ணா, கரண்டில் கொண்டு போய் பேட்டரி சொருவினா தானே சார்ஜ் ஏறும், இதுதான் சார்ஜ் ஏறாது. கரண்ட் கிட்ட கொண்டு போனோடனே ஃபோன் சார்ஜ் ஏறுமா? அந்த உஷ்ணத்தை சார்ஜ் ஏறும், அப்படி இல்லை. இல்லை, அல்லாஹ் தாலா இந்த சூரிய ஒளியில் உடம்புல எத்தனையோ உறுப்புகள் சார்ஜ் ஏறுதான். இந்த ஒளி எங்கே இருக்குது, சூரியன் எங்கே இருக்குது, அங்கேருந்து அல்லாஹ் தாலா நம்முடைய உடலில் எத்தனையோ உறுப்புகள் சார்ஜ் ஏறிட்டு இருக்குமல்ல. அதனால் காலை வேலை நடங்க, அதில் போங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. குறிப்பாக சில வைட்டமின்ஸ் வந்து சூரிய ஒளியில் தான் இருக்குது, வேற இடத்துல இல்லைன்ட்டாங்க. D3 வந்து அதில் தான் இருக்கும். அது எதுக்குன்னு கேட்டால் அப்போ தான் எலும்புகள் வளர்ச்சி அடையுமா. வைட்டமின் D3 இல்லைன்னா எலும்புகள் வளர்ச்சி அடையாதான். அதனால் வெயிலில் கொண்டு போய் காலையிலையும் மாலையிலையும் கொஞ்ச நேரம் உடம்பு வைங்கிறாங்க. குழந்தையா இருந்தால் கொண்டு போய் வைங்க, முதியவர்களையும் கொண்டு போய் அங்கே வைங்க கொஞ்சம் நேரம். என்ன போய் அப்போ தான் அவங்க உடலில் வந்து அந்த D3 உற்பத்தியாகி எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகுமா. ஒருத்தர் வெயிலே இல்லாமல் இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் எலும்புகள்லாம் தேய்மானம் அடைஞ்சுக்கிறான். அடைஞ்சுக்கலாம். சார்ஜ் ஏறுப்பா, எங்கேருந்து எங்கே சார்ஜ் ஏற்றுறான் அல்லாஹ் தாலா. சரி, நம்ம உடம்புல இது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ உறுப்புகள், கண், மற்ற உறுப்புகள், தோல் இருக்குல்ல, அதுக்கு வெயிலிருந்து தன் சக்தியை எடுத்துக்குது. எங்கேருந்து எங்கே எடுக்குது பாருங்க சக்தி. அங்கேருந்து D3 சப்ளை பண்ணுதா சூரியன். இன்ஃப்ராரெட் கதிர்கள், அதக சிவப்பு கதிர்களுங்கிறான்னு, அதெல்லாம் வந்து உடலில் ஒரு மாற்றங்கள், தோலுக்கு, நரம்புக்கு, கண்ணுக்கு, கல்புக்கு, எல்லாத்துக்கும் அங்கே நல்லா சக்தி கொடுத்துருக்காங்க. நமக்கு மட்டுமா அந்த ஒரு சூரியன் உலகத்திற்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. எங்கே எந்த கனெக்ஷனும் இல்லாமல் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறான். கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓ பத்தாவா? ஓ பத்தாவா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எல்லாமே அல்லாஹ் நியமத்தாக கொடுத்துருக்குறான். அங்கேருந்து வந்துக்கிட்டே. சரி, நமக்கு சூரிய ஒளி நமக்கு மட்டுமா? तेरे फज़ल का मेरी ज़ात पर न हिसाब है न किताब है. मैंने सब से बढ़ के बुरा किया, न सवाल है न जवाब है. तेरे फज़ल का मेरी ज़ात पर. நமக்கு மட்டும் இல்லை, இந்த கோடான கோடி தாவரங்கள் இருக்குல்ல, அவைகள் எனர்ஜியே சூரிய ஒளி தான். அவங்களுக்கு சாப்பாடே சூரிய ஒளி தானே. எங்கேருந்து அல்லாஹ் தஆலா இந்த ஒவ்வொரு புல்லு, ஒரு மரத்துடைய இலைகள், என்னப்பா கோடிக்கணக்கான தாவரங்கள், இது எல்லாமே சூரிய ஒளி இல்லைன்னா செத்து போயிடுது. அதுலேருந்து தான் சக்தி எடுத்து தன்னுடைய சாப்பாடு, அதுக்கு சாப்பாடே அங்கிருந்து தான் வருது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்களுடைய உணவு வானத்தில் இருக்குங்கிற அல்லாஹ் தஆலா. வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும்,
ஒமா துஅதூன், நீங்கள் எதுவெல்லாம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறீர்களோ இன்னும் உங்க ரிஸ்க் இருக்குதே வானத்திலிருந்து வருது. நீ யோசிக்கலாம், வானத்திலிருந்து எங்க வருது? ரொட்டியா வானத்திலிருந்து பார்சல் வந்துச்சா? மண்ணு செல்வ மாதிரி இறங்குச்சா? அப்படிலாம் ஒன்றும் வரலையே நீ நினைக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்று வானத்திலிருந்துன்னா சூரிய ஒளி, இன்னொன்று மழை. இந்த சூரிய ஒளி இல்லைன்னா எந்த தாவரமும் வாழாது, எல்லாம் செத்துரும். அப்போ அங்கேருந்து அல்லாஹ் அதுக்கு விளைய வைக்கிறான் பாருங்க. போல நம்ம இருந்து 9.25 கோடி மைல், 9.25 கோடி மைல் தூரம், 14,000 கோடி 14 கோடி 14,000 கோடி கிலோமீட்டர், 14 கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்குது சூரியன் ஏறத்தாழ. அங்கேருந்து அல்லாஹ் இந்த செடி விளைய வைக்கிறான் பாரு. அங்கிருந்து அல்லாஹ் அங்கேருந்து தஜல்லி கொடுத்து விளைய வைக்கிறது மூலங்க கொடுத்து ஒவ்வொரு புல்லும் விளையுது. இந்த ஒரு சின்ன ஒரு புல்லு, ஆடு சாப்பிடக்கூடிய ஒரு புல்லு, அங்க சூரிய ஒளிந்து தான் அல்லாஹ் அதுக்கு ரிஸ்க் வருது. அந்த இலை தலைய நாமளும் கீரைகள் சாப்பிட்றோம், நாமளும் காய்கறிகள் சாப்பிட்றோம், பழங்கள் சாப்பிட்றோம், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நாமளும் சாப்பிட்றோம். அது ஆடு மாடுகள் சாப்பிடுது, அந்த ஆடு மாட்டையும் சாப்பிட்றோம் நம்ம. அந்த தானியங்களை கோழி சாப்பிடுது, அந்த கோழியும் நாம சாப்பிட்றோம். அப்ப எல்லாமே எங்க முத்தாஜ் ஆகுது? சூரியன் வெளிச்சம் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை மேல. வஷம்சி வல் கமர், வஷம்சி வல் கமர், வஷம்சி தஜ்ரீ லிமுஸ்தக்ரின் லஹா ذلك تقدير العزيز العليم. குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன். ஆயிதுனா குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன். والشمس تجري مستقر إلى ذلك تقدير العزيز العليم. والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم. لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون. வானம் பூமி இருக்கிறவை அத்தனையும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், நான் போட்டு கொடுத்துக்கிற ஒரு கோட்டில் தான் போய்கொண்டே இருக்கின்றன. என்ன நோக்கத்துக்காக நான் வச்சிருக்கணும் அந்த நோக்கத்தில் ஒன்னொன்னும் போயிட்டே இருக்கு. அது போயிட்டே இருக்கு. குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன் வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் தஅலூன். அப்போ அந்த சூரிய ஒளி ஒவ்வொரு புல்லு, ஒவ்வொரு இலை, ஒவ்வொரு கோடிக்கணக்கான செடிகள்லையும் பட்டு அங்கிருந்து உணவு வருது பாருமா. அதுக்கு அவளை வளருது இல்லை, சரி வளர்ந்துட்டே இருக்குல்ல, அதுக்கு தேவையான தண்ணியும் வானத்தை நல்லா இறக்கி வச்சிடறான். அதை நாம சாப்பிட்றோம். அந்த தண்ணியும் மழையும் நீரின்றி அமையாது உலகு. அந்த தண்ணியும் சூரிய ஒளியும் இல்லை என்றால் உலகமே இன்னைக்கு எதுவுமே யாரும் சாப்பிட முடியாது. இந்த உணவே யாரும் சாப்பிட முடியாது. இப்போ அல்லாஹ் நம்மேல் பொழிந்த அந்த ஃபதுலுக்கு நீ எண்ணி பார்த்தால் எந்த கரையும் இல்லை, எந்த எழுத்தும் இல்லைன்றான். ஒன்றுனா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். அன்னைக்கு கடையிலேருந்து செடி வாங்கிட்டு வந்து செடியை ஊண்டி வச்சாச்சு. அவங்க சொல்லி விடுறான், சார் வேரில் தண்ணி படக்கூடாது, வேரில் தண்ணி வந்துச்சுன்னா, தண்ணி நின்றுச்சுன்னா வேர் அழுகி போயிடும், எந்த செடியுமே உருப்படாது அப்படின்னு சொன்னான். தண்ணி வேரில் நிற்கக்கூடாது. அதே மாதிரி நல்ல தண்ணி ஊற்றுங்க, இந்த உப்பு கரைச்சி உப்பு அதிகமாக உள்ள தண்ணிகளை ஊற்றினாலும் அது வாழாது அப்படின்னு சொன்னான். அப்போ என்னங்க செய்யணும்? செடியை உள்ளே நட்டு வெளியே இந்த நர்சரின்னு செடி வாங்கிட்டு வராங்கல்லம்மா, அந்த மேலோட கவரை பிரிச்சுட்டு செடியை நட்டுட்டு மண்ணை தள்ளி நல்லா மிதிச்சிக்கணுமா. எதை? அதாவது வேரில் தண்ணி நேராக உள்ளே போகக்கூடாது. தண்ணி சுற்றி உள்ள மண்ணால் உறிஞ்சப்பட்டு அந்த உறிஞ்சப்பட்ட ஈரப்பதம் இருக்கே அதுதான் உள்ளே போகணும். நேரடியாக வேரில் தண்ணி பட்டுச்சுன்னு சொன்னால் வேறு அழுகி போயிடும். அது மாதிரி 2-3 மணி சரி போயிடுச்சு. நாம நினச்சிட்டோம் வேர்கிட்ட ஓட்டு போட்டு நேராக சொல்லணும்னு தண்ணி வேர்கிட்ட போய் வேறு தண்ணி அந்த வேறு டங்கின்னு உறிஞ்சிக்கிட்டதை அப்படியே சரியாக வந்துடும் நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லைன்ட்டாங்க. வேரில் தண்ணி பட்டால் அழுகிடும், தண்ணி நிற்கக்கூடாது, தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. செடிகளுக்கு தண்ணி வரணும், வடைஞ்சிடணும். மர செடிகளும் இருக்குல்லவா, தண்ணி வரணும், வடைஞ்சிடணும். தண்ணி தேங்கி நின்றா அழிஞ்சு போயிடும் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த முத்துப்பேட்டை பக்கத்தில் பிச்சாவரம்னு ஒரு ஊர் இருக்கு, போயிருக்குல்ல? முத்துப்பேட்டை தாண்டி பிச்சாவரம் மாங்குரோவ் காடுகள். சிதம்பரம் பக்கத்தியா? இங்கே ஒன்று கதை என்னது? முத்துப்பேட்டை கிட்ட மேங்குரோவ் அலையாத்தி காடுகள். அது எங்கே இருக்காது? அதுக்கு பேர் என்ன? முத்துப்பேட்டை தானே? அது முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள்.
தண்ணியில் தான் நிற்கிது காடெல்லாம். ஏமா ரோடு ஃபுல்லாக தான் சார் காடு வளர்ந்து எங்க இப்போ நம்ம வந்தோம்னா சார் மழை ரோட்டில் ஃபுல்லாகவே அதுதான் சார் தண்ணி தான். அங்கே மேங்க்ரோவ் காடுகள்னு சொல்கிறோம்ல, ஒவ்வொருத்தருக்கும் 2 ஆள் வேறு 3 ஆள் வேறத்துக்கு கடல் தண்ணி நிற்கிது. உள்ளேருந்து மரங்கள் முளைஞ்சு பிரம்மாண்டமான மரங்கள். முத்துப்பேட்டில் படகு சுற்றுலா கூட்டி போகிறாங்க, அங்கே மாதிரி பிச்சாவரம் படகு சுற்றுலா கூட்டி போகிறாங்க. அந்த படகு மரத்துக்குள்ளே பூந்தான் போகும். அது எப்படி அழகாக இருக்குது. அது கடல் தண்ணி மொழா, கடல் தண்ணி, உப்பு தண்ணி. உப்பு தண்ணி எப்படி மரம் முறைக்குது விளைஞ்சிங்களா? எங்கே பார்த்தாலும் கடல் தான், கண்ணு கட்டவனும் கடலாக இருக்கும். கடல்லேருந்து பிரம்மாண்டமான மரங்கள் முடிச்சு உயரமான மரங்கள் அப்படியே படர்ந்து அழகாக படர்ந்து விரிஞ்சிருக்கும். நீங்கள் மாங்க்ரோவ் அப்படின்னு எழுதி பாடுங்க, மாங்க்ரோவ் காடுகள்னு சொல்லுவாங்க. அது பேர் அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க. அது அப்படியே படகுல கூட்டி போகிறாங்க. ஒவ்வொரு காட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு இதாக உள்ளே பூந்து ஒரு செடிகளுக்கு உள்ளே பூந்து படகு போகலாம். அங்கே எப்படி தண்ணி எங்கேருந்து முளைக்குது? அது அந்த மண்ணில் எப்படி தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குது, எப்படி முளைக்க வைக்கிறான் அல்லா ஜல்ல ஷானு தஆலா. அரே முளைக்க வைக்கிறது என்னுடைய ஃபஸல். அது உனக்கு ரிஸ்க்கு தரணும்னு நான் எப்போ முடிவு பண்ணிட்டேனோ கொடுத்து தான் இருப்பேன். சரி, இப்போ அங்கே கடலுக்குள்ளே காடு முளைஞ்சு அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம போய் பிச்சு திங்க முடியுமா? அங்கே ஆடு மாடு மேய முடியுமா? ஆடு மாடு மேயினாலும் பழங்கள் தான் கூட்டி போய் மேய வைக்கணும். ஏன்னா நம்மளால் சாத்தியமா? இல்லை நம்ம அதை போய் பிச்சு திங்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். அந்த காடுகள் அழிந்தால் நாடுகள் அழிஞ்சு போயிருக்கிறான். இந்த அலையுடைய வேகம், சுனாமியுடைய வேகமாக இருக்குல்ல, அது தடுக்கிறதே அந்த காடுகள் தானே. அதனால் எங்கெல்லாம் அல்லாஹ் அந்த காடுகள் வச்சுருக்கானோ அந்த நாடுகளுக்கு பாதுகாப்புங்கிறான். இப்போ ரப்பு ஜல்ல ஷானு தஆலா அவைகளை கொண்டு ஒரு தேவையை பூர்த்திறான். வாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். அவைகள் மூலமாக ஒரு தேவையை ஹக்கு ஜல்ல ஷானு தஆலா பூர்த்தி செஞ்சுக்கிறான். எஜமானுடைய ஃபஸலை கொண்டு எந்த வஸ்துமே எல்லாம் வேஸ்ட் ஆகலைங்க. ஒரு சின்ன பொருளை கூட, ஒரு குருவியை கூட, ஒரு எறும்பை கூட, எதையுமே எல்லாம் வேஸ்ட் பண்ணல. அதற்குரிய வாழ்வாரங்களை எல்லாம் உண்டாக்கி, அவைகள் எப்படி வாழ வேண்டுமோ அதற்குரிய வாழ்வுகளை உண்டாக்கி, ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தான், ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. ஒரு திமிங்கலம் கடலுக்குள்ளே இறந்து போயிடுது. இறந்தா வயசு முடிஞ்சு போச்சு, இறந்து போயிடுது. இறந்து போயின்னா கடலுக்கு அடியில் போயிடும். கடலுக்கு அடியில் போன அந்த திமிங்கலம் சுமாராக 10 வருஷங்களுக்கு கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கு உணவாக வச்சுருக்காங்க. அதனுடைய கறியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருமா சார் ஒரு வருஷத்தில். ஒரு திமிங்கலங்கிறது ஏறத்தாழ ஒரு 500 டன்னு 1000 டன்னு கறி. அது அப்படியே கீழே போயிடும், தரையில் போய் படுத்தோடனே அதில் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உருவாகுது. அதில் உருவாகுது கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உருவாகி அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அவைகள்லாம். கடைசியாக அவன் போட்டிருக்கான், எல்லாம் கறியெல்லாம் கறி, கண், தோல், கீழ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும். கடைசியாக திமிங்கலத்துல எலும்புகள் மட்டும் இருக்கான். பிபிசியில் எழுதியிருக்கான், பிபிசி நியூஸில், பிபிசி தமிழ்னு பார்த்தீங்கன்னா அது நியூஸ் வருது இதில், கூகுளில் அதில் எழுதியிருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, கடினமான எலும்புகள். அதுக்குன்னு ஒரு உயிர் பிராணி இருக்கான், ஒரு புழுகு இருக்குதான். அந்த புழுகு அந்த திமிங்கல எலும்பு மட்டும்தான் சாப்பிடுமா. அது அந்த எலும்புக்குள்ளே உருவாகி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சு ஒன்றும் இல்லாமல் காலி பண்ண பின்னாடி அதோட ரிஸ்க்கு முடிஞ்சு போனோன்னே அவைகள் சாப்பிட்றதுக்கு வேறு வழி இல்லாமல் திரும்ப எல்லாம் அங்கேருந்து கடல்லேருந்து கிளம்பிடுமா. இப்படி எல்லா பக்கமும் போகுமா. வேற எங்கேயாவது திரும்ப செத்து கிடக்கு தான் தேடுமா. சுற்று வட்டாரங்க எல்லாமே செத்து கிடந்தா அங்கே உள்ளே போயிடுமா. அவ்வளோதான். அந்த திமிங்கலத்துடைய எலும்பில் போய் தான் குட்டி போட முடியுமா. அதனால் வேற எங்கேயும் வாழ முடியாதான். என்ன அல்லாஹ் தஆலா ஆச்சரியமா சொல்லலாம். என்னப்பா அது கூப்பிடாது, வேற எங்கே போய் வாழ முடியாதான், குட்டி போட முடியாதான். சரின்னு அதை கிளம்பி போய் அப்படியே சுற்றி போய் வேற எங்கேயாவது திமிங்கலம் என்ன இருக்கான அந்த வாசனைக்கு கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த திமிங்கலம் வாசனைக்கு போய் அங்கே வாங்க வாழும். இப்படி கடலுக்கு அடியில் கண் இருட்டு, எதுவுமே தெரியாது. கையை வெளியே எடுத்தால் கூட லாயக்காது யாராக கையே கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவு இருட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கான். நேற்று எழுதியிருக்கான் ஒரு கட்டுரை. பூமியை நோண்டுனாங்களாம், 1 கிலோமீட்டர் பூமிக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே உள்ள சில ஜீவராசி வாழ்ந்துட்டு இருக்கான். மண்ணுக்குள்ளே 1 கிலோமீட்டர் உள்ளே போனால் சில புழுக்கள், சில பூச்சிகள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அங்கே எப்படியா சாப்பிடுது, எங்கே போய் ரிஸ்க்கு தேடுது, எங்கே பறந்து போகுது. வெளியே இருந்தாலும் பறந்து போய் பல இடங்கள் ரிஸ்க்கு தேடுது, காக்கா குருவி தேடின மாதிரி
தேடுன்னு சொல்லலாம். பூமிக்குள்ள எப்படி சாப்பிடுது? அதுவும் பிவிசியில் தான் போட்டிருக்கானோ. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு யார் யாருக்கு என்ன தேவை, எப்போ தேவை, எப்படி கொடுக்கணும், அதை அவன் அறிஞ்சவன் அல்லாஹ் தஆலா. எந்த ரிசுக்கும் எந்த ஜீவராசியும் ரிசுக்கு கவலைப்பட்ட மாதிரி தெரியல. இல்லல் இன்சான், மனுஷனை தவிர. ஏனமா எதுவாவது உட்காந்து யோசிக்குதா? ஈரான் வாரம் நடக்குது, எனக்கு வரும் குறைஞ்சி போச்சே, இந்த நம்ம ஏன்னா வரத்தெல்லாம் போக்குவரத்துலாம் குறைஞ்சி போயிருமே, எந்த காக்காவது குருவியாவது எறும்பாவது ஈயாவது எதுவாவது கவலைப்பட்ட மாதிரி தெரியுதாம்மா? எதுவுமே கவலைப்படல. கவலைப்படுற ஒரே ஜீவராசி எதுங்க? மனுஷன். இத்தனைக்கும் மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்த மாதிரி யாருக்குமே தரல, யாருக்குமே தரல. பல்லாண்டுகள் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரம் துனியா வச்சிருக்காங்க. இன்னைக்கோட அல்லாஹ் ஸ்டாப், இனிமேல் பூமி முளைக்காது, வானம் முளையாதுன்னு சொன்னா கூட 100 வருஷத்துக்கு சாப்பிடலாம். அவ்வளோ இருக்கு, செடி கொடிகள் இருக்கு, காய்கறி இருக்கு, அல்லாஹ் வச்சிருக்கலாம். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இவனுக்கு தவக்குல் கம்மியா இருக்கு. அல்லாஹ் மேல தவக்குல் இல்லை, அதனால கஷ்டப்படுறான். அப்ப ஷேഖமார் என்ன சொல்றாங்க? அவன் ஃபஸ்ல நினைச்சுக்கிட்டே இரு, தெரே ஃபஸ்ல் கா மேரி ज़ात पर न हिसाब है न किताब है, मैंने सब से बढ़ के बुरा किया, न सवाल है न जवाब है, तेरे फज़ल का मेरी ज़ात पर न हिसाब है न किताब है. ஒருத்தருக்கு ஒருத்தர் அல்லாஹ் தஆலா கனெக்ஷன் பண்ணி வச்சுட்டான் எல்லாத்தையும் துனியாவில். அவர்கள் இப்படித்தான் செய்தாக வேண்டும். டைம் இருக்கா? ஆமாம், வேலை டைம் இருக்கு. அந்த நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வரையும் சொல்லிட்டாங்க. नाले के बारे में सोचता हूं। मैंने सब से बढ़ के बुरा किया, न सवाल है न जवाब है. जी நான் எல்லாத்தோட அதிகமாக பாவம் செய்வேன், எல்லாத்தோட அதிகமாக பாவம் செஞ்சிருக்கேன். நான் சவால் ஹே நான் ஜவாப். எனக்கு எல்லாம் எனக்கு அப்பப்போ என்னை விசாரிச்சு தண்டிச்சான்ஸ் துணியால் வாழ முடியுமா? ஒரு பாவம் செஞ்சு அப்பவே தண்டனை, நான் துணியால் வாழ முடியுமா? என்னால் முடியாது. நான் சவால் ஹே நான் ஜவாப். கொடுங்க, எடுங்க, நிச்சயம் கொடுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த சமோசாவை கொடுத்தவன் யாரும் இல்லை, இந்த வடையை கொடுத்தவன் யாரும் இல்லை. கொடுங்க, ஆளுக்கு கொடுங்க. பிஸ்மில்லா. ஷுஹூத் செய்யுங்க, ஷுஹூதோட சாப்பிடுங்க. கொடுங்க, இந்தா. ஷூ செய்யுமா? இந்த வடையில மொஜிதா இருப்பவன் யாரும் இல்லை, மெல்லுவருக்கு பல்லை கொடுத்தவன் யாரும் இல்லை. இல்ல யாருக்கு வரல வேணும் எல்லாம் வந்துச்சா? மண்ணாகாத பல், மண்ணில் வைக்காதுங்க, கீழே வைக்காத, கையில் பிடிங்கம்மா. பிஸ்மில்லா. சொல்லுங்க. யாரும் இல்லை, வடையை கொடுத்தவன் யாரும் இல்லை, சம்சா கொடுத்தவன் யாரும் இல்லை. விதவிதமான உணவுகளை கொண்டு நம்மை சந்தோஷப்படுத்தியவன் யாரும் இல்லை.
சாப்பிடறதுக்கு வாய குட்டையாமில்லை, உசுருக்கு நாக்கு குட்டையாமில்லை, சாப்பிடறதுக்கு பல்ல குட்டையாமில்லை. இல்லல்லா அல்ஹம்துலில்லாஹ். இதுவும் இபாதத் தான், இதுவும் அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல் தான். அல்லாஹ் மறந்து உண்டா ஹிசாபா போயிடும், கேள்வி கணக்கா போயிடும். அல்லாஹ்வுடைய சிந்தனையில சாப்பிட்டா அது இபாதத்தா போயிடும். இந்தப்பா இது எடுத்துங்க. என்னப்பா சாப்பிட்றியா? நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு இபாதத் செய்வோம், அவசர அவசரமாக சாப்பிட்டு இபாதத் செய்வோம். அமைதியாக சாப்பிடுங்க, அது இபாதத் ஆயிடும். பிஸ்மில்லாஹ். சாப்பிடலாமா? அது எடுக்கணுமா? இந்த சாப்பாட்டுனா வணக்க வழிபாடு தாமதம் ஆகுது, அப்படி எல்லாம் நம்ம வைக்கல. வா வா அப்படி இருந்தால் இதுமாதிரி சாப்பிட்ருக்க மாட்டேன். நபிமார்கள்லாம் சாப்பிடாத மலக்கள் நபி அல்லா அமைச்சிருப்பான்ல. அது மாலி ஹாதர் ரசூல் யக்குலு தாம எம்ஷி ஃபில் அஸ்வாக். இந்த ரசூலுக்கு என்ன வந்தது? நம்மளே போலே சாப்பாடு சாப்பிட்றாங்க, நம்மள மாதிரியே கடத்தொழில் வளர்த்துறாங்க. அடுத்த என்ன சாப்பாடு இபாதத்து, கடத்தல வளர்த்து சொல்றோம். சாப்பிட்றது இபாதத்து, கிடத்துல சுத்துறதும் இபாதத்து. நீங்க கொடுத்த முறான்னு பார்த்தேன்னா மினல்லான்னு பாரு. இதான் ரூபாய் கொடுத்த. நீ மெல்வருக்கு சத்தியம் கொடுத்தியா ரப்பே? சூதோட பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் லா மௌஜூத இல்லல்லாஹ். குடும்பம் அவருக்கு இன்னும் இருக்கும் கொடுத்து, ஏன்னா அவருக்கு கொடுங்க. பின்னாடி கொடுங்க, அங்கே கொடுங்க. கொடுத்துமா ரெண்டாவது வரல கொடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. யூசுப் தான் நீ சாப்பிடுமா? ரெண்டாவது டாக்டர் சாப், டாக்டர் சாப் வந்துட்டீங்களா? டாக்டர் நிஹால். டாக்டர் படிக்கணும் நிஜமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான் இன்ஷா அல்லாஹ். மெரிட்டில் வந்துட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் போயிடலாம். நீட் கோச் போய் கொடுங்க, அவங்க சேர்த்து விட்ருங்க. பெஸ்ட்டு கோச்சர் யாருக்கான்னு பாருங்க, நீட் கோச் ஜாயின் பண்ணிவிட்ருங்க. சாயந்தரம் போயிட்டு வரட்டும் இன்ஷா அல்லாஹ். ஒரு வருஷம் நான் பயிற்சி கொடுத்தோம்னா எல்லாம் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஒமின் ஆயாத்திஹி,
அல்ஃபுல் கில் தஜ்ரீஃபில் பஹர் கல் அலாம் ரபி ஐயா ரபிக்கு மாத்து கல்திபான். கடலிலே மிதந்து செல்கிறது. தண்ணியில் பேப்பர் போட்டால் உள்ளே போயிடும். இவ்வளோ பிரம்மாண்டமான படகுகளை இவ்வளோ மனிதர்களை தூக்கி கொண்டு தண்ணிக்கு மேலே மிதக்க வச்சது என்னுடைய ஆதாரம் தான். நான் தான் உங்களுக்கு தேவை புருஷனுக்கு ஆதாரம் தான். நான் தரேன். கல் ஆலாம் ஆலான மலைகளை போன்ற சில சின்னதாக பார்க்கணும். ஒரு 3 பேர் 4 பேர் உட்காந்துருக்காங்க. பிரம்மாண்டமான மலைகள் மாதிரி அடுக்கடுக்காக கட்டப்பட்ட விமானம் தாங்கி கப்பல்கள் 50 விமானத்தை தாங்குது. அது எவ்வளோ பிரம்மாண்டமா அல்ல மலைகள் போலன்ட்டான். அந்த மலைகள் போன்ற கப்பல்களை தண்ணியில் மிதக்க வச்சேன்னு அதை நான் தான் அல்லாங்கிறதுக்கு ஆதாரம்ட்டான். நான் தான் இலா மீன் ஆயாத். ومن آياته الجوار في البحر كالأعلام. ஜி மலைகளை போன்று கடலில் மிதக்கிற கப்பலுக்கு நான் தான் அவன் இலாஹ் என்பதற்கு ஆதாரங்கிறான். நான் தான் அவன் தேவை புரிசர். இல்லை தண்ணிக்கன் தன்மை இருக்க தண்ணி கொலம் வலுவலுண்டு டபக்குன்னு உள்ள போயிட வேண்டியதான். தண்ணி போட்டால் உள்ள போயிடும். இத்தினு கல்லை போட்டால் உள்ளே போயிடும். இவ்வளோ பிரம்மாண்ட கப்பல் உள்ளே போகாமல் வழுக்கிக்கிட்டு வெண்ணெயில் நீந்திட்டு போனோமா நீந்திக்கிட்டே அப்படி போது பாருங்க தண்ணியில். அது இல்லைன்னா உலகத்துடைய அந்த மாதிரி அல்லாத்துல வச்சுக்கலைன்னு சொன்னால் உலக பொருளாதாரமே இன்னைக்கு நடக்காது. தண்ணியில் தான் நீந்தி தான் இன்றைக்கி நம்மள்ட்ட எத்தனையோ பொருள்கள் வருது. பெட்ரோல், டீசல், கேஸு எல்லாம் அங்கேருந்து வரும். எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். இதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்ச பேர் அருள் அல்லவா? ஜி அமீன் ஆயாத்தின்னு குரான் எங்கெல்லாம் வருதோ அங்கே என்ன அர்த்தம் கேட்டால் நான் தான் இலாஹ் என்பதற்கு ஆதாரம். என்ன தவிர இந்த தேவை வேறு யாராலும் நிறைவேற்ற முடியாது என்பதற்கு ஆதாரம். செய்ய சொல்லு, வேற யாரும் செய்ய சொல்லு. காத்துல அந்த விமானங்கள் நீந்தி வருது, இதுவும் நான் படைச்சது தான். அல்லாஹ் குரான்ல ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் வல் ஹைல வல் பிகால வல் ஹிமாதி வல் ஹமீர் அலி தர்கபுஹா வசீனா. ஒட்டகங்கள், குதிரைகள், கழுதைகள், கோவேறு கழுதைகள் இவைகளெல்லாம் நீங்கள் பயணம் செய்வதற்காக நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த இடத்துல அவைகள் இல்லை என்றால் ஒரு பொருளை நீ இங்கேருந்து ஒரு ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். தஹ்மிலு அஸ்காலக்கும் இலா பலதில் லம் தகூனு பாலிகிஹி இல்லா பிஷிக்கில் அன்ஃபுஸ். பெரும் கஷ்டப்பட்டே தவிர நீங்கள் அதை கொண்டு போக முடியாது. அந்த அளவுக்கு உள்ள பொருட்களை கொண்டு போகிறதுக்கான இந்த வாகனங்களை உங்களுக்கு உண்டாக்கி தந்தேன் சொல்லிட்டு அதோட நிப்பாட்டு ஆயிடுச்சு. அதோட முடிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லா சொல்கிறான், அல்லா தஆலா வயஹ்லுகு மா லா தஅலமூன். இது வரைக்கும் நீ அறியாத புதியவற்றையும் படைப்பேன், இன்னும் பாக்கி இருக்கு குர்ஆன் சொல்லு. இப்போ அல்லாஹ் தஆலா குதிரையும் ஒட்டகத்தையும் கோவேறு கழுதின்னு சொன்னானே, அதே மாதிரி புதிய ஒரு பிராணி உண்டாயிருக்கா இது வரைக்கும் ஏதாச்சும்? பெருமான காலத்தில் அந்த பிராணி இல்லைங்க, பின்னாடி திடீர்னு அந்த பிராணி அங்கேருந்து ஓடி வந்து குட்டி போட்டு நிறைய ஆயிடுச்சுங்க, அப்படிதான் இருக்கு. இருக்கா? ஏமா புது பிராணி இருக்கா? நம்மளை தூக்கி செல்வதற்காக புது பிராணி உண்டாக்கியிருக்கானா? இது வரைக்கும் உண்டாகலை. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யஹ்லுகு மா லா தஅலமூன், நீ அறியாதவற்றை பின்னாடி படைப்பேன்னு சொன்ன. எதை சொன்ன அல்லாஹ் தஆலா? நீ வச்சிருக்க இந்த பைக்கு, ஸ்கூட்டரு, இந்த காரு, இந்த ஃப்ளைட்டு, இந்த ஹெலிகாப்டர், இதுதான் சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அப்ப ஏன் பேரை சொல்ல அல்லாஹ் தஆலா சொன்னாங்க விளங்காது. ஹெலிகாப்டர் படைப்பேன் அப்படின்னு. வயஹ்லுகு ஹெலிகாப்டர் வல் ஃப்ளைட் அப்படின்னு ஆயத்து வந்துச்சுன்னா என்ன தெரியும் சாஹாபாக்கு விளங்காது. ஹெலிகாப்டர் எப்படி, அது என்ன, எதை வச்சு இயங்குது? ஃப்ளைட் எப்படி இயங்குது? பெட்ரோல் என்ன? பெட்ரோல்னா என்ன? அவங்க காலையில் நிற்கிது, அவங்க போர் நடத்துறாங்களே, பதில் போர் ஓது போர் நடக்குது, அதுக்கு எல்லாம் பெட்ரோல் இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்லலை, அது வரும்போது வரட்டும்பா. இப்போ உள்ள தேவைகளுக்கு இது போதும். ஏ தூக்க மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், ஒவ்வொரு மூளை முடுக்கிறதும் ஹஜ்ஜுக்கு வருவாருங்கன்னு சொன்னாலும். அப்போ ஒட்டகத்தில் குதிரையில் போயிட்டாங்க. இப்போ உலகம் பறந்து விரிஞ்ச அங்கேருந்து ஒட்டகத்தில் இங்கேருந்து நம்ம கிளம்பி ஒரு குதிரையில் கழுதையில் கிளம்பி எப்போ போய் ஹஜ்ஜுக்கு போய் சேர்றது? இன்னைக்கு கிளம்பி காரை கிளம்பி கழுதையில் ஹஜ்ஜு கிளம்புனாங்க. நானும் ஜலால் மௌலாம் ஜி போய் சேரணுமே, அது வேற நடுவில் எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. ஹஜ்ஜுக்கு போய் சேரமோ இல்லைமோ கபருக்கு போய் சேர்ந்துருவாங்க. இங்கேருந்து பாலைவனத்தை கடந்து, என்னப்பா பாலைவனங்களை கடந்து, காடு மேடுகளை கடந்து
இங்கே போய் சேர்றது. இப்போ அல்லா ஜல்லஷானுத்தாலா ஃப்ளைட்டு கொடுத்தா எல்லாம் இந்த கிழவிங்கெல்லாம் ஆச்சுக்கு போகுதுங்க. ஒன்றும் தெரியாத கிழவிங்கெல்லாம், என்னன்னு தெரியாத வலு குறைந்தவர்களாம் ஸ்ட்ரெச்சரில் போயிட்டு வர்றாங்க, தள்ளு வண்டியில் அச்சுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. இவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு படித்து கொடுப்பேன்ட்டான் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹான். எல்லாத்தையும் சொல்லிட்டான்ல, எதையுமே சொல்லாமல் இல்லைங்க குரான்ல. அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா ஜல்லஷாவுத்தான் ஜெட் விமானங்களை படைப்பேன், அது நம்ம தேவைக்கு தான் படைச்சான். ராக்கெட் படைப்பேன், அது மாதிரி ராக்கெட் படித்து போகிறாங்களே, இங்கே நிலாவுக்குலாம் போகிறாங்கல்ல. போலா பேர் சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? ஃபைசல். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ராக்கெட்டு படித்தான், நமக்கு என்ன பிரச்சனை? அதனால் போகாட்டி பரவாயில்ல, இங்கே இருக்க வேண்டிய விண்வெளிக்கு போய் என்ன பிரயோஜனம்? இங்கே உட்காந்துருக்கு, இங்கே தஸ்பீ போயிட்டு உட்காந்துருக்கணும், சமோசா வடையை சாப்பிட்டு இங்கே இருக்கு, எதுக்கு விண்வெளிக்கு போகணும்? அல்லாஹ் சொல்கிறான், ஹலக லக்கும் மாஃபில் அர்லி ஜமீஅன், பூமியில் உள்ள அத்தனையும் உங்களுக்கு தான் படிச்சிருக்கேன். இப்போ சொல்லுங்கள், ராக்கெட்டு என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? ராக்கெட்டு படிச்சதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ராக்கெட்டு படிச்சதுனால என்னமா சேட்டலைட் தான் ஃபோன் வேலை செய்யுது. என்னப்பா ஃபோன் வேலை செய்யுது, ராக்கெட்டில் போயிட்டு அங்கே விடுறான் எதை? சேட்டலைட்டு. அதன் மூலமாக எல்லா பள்ளியும் நீ பேசியிருக்கிறோம். அப்போ நமக்கு சம்மந்தப்பட்டிருக்குல்ல அது. அது மட்டுமா, எவ்வளோ ஃபோர்காஸ்ட் சொல்கிறான், வானிலை முன்னறிவிப்புகள், எவ்வளோ விஷயத்துக்கு உதவுது அங்கிறது. ஜி ஸ்கேன் பூமியில் கூகுள் மேப் போட்டிருக்கானுங்க, எங்கே போகிறதுலாம் சொல்கிறானுங்க, ஆயிரக்கணக்கான தேவைகள். அப்போ அந்த ராக்கெட்டை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரும் தேவையை எல்லாம் பூர்த்தி செய்கிறான். அவர் அக்னி கண்டுபிடிச்சாரு, அது ராக்கெட் கண்டுபிடிச்சாரு, அப்படி அவர் அவளுக்கெல்லாம் நமக்கு என்ன செஞ்சாருங்க அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லாம் ஒவ்வொன்று கொண்டு நம்ம தேவை பூர்த்தி செய்கிறாங்க. ஏவா சம்மந்தப்படுத்தி பாருங்கள். இப்படி சம்மந்தப்படுத்தி பார்த்தா நம்ம சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறோம், அதை கொண்டு நமக்கெல்லாம் ஒரு தேவை பூர்த்தி செஞ்சுருக்கோம். அப்போ தான் வேலை ஹலகலக்கும் மாஃபில் அர்லி ஜமீஅன், பூமியில் உள்ள அத்தனையும் உங்களுக்கு தான் படிச்சுங்க. நம்மளுக்கு இத்தனையும் அல்லாவுக்கு மாறு செய்து அல்லாவை மறந்து வாழக்கூடிய நம்ம கொடுத்துருக்குறான். அதான் சொல்கிறாங்க, மைனே சபு செபடு கே புராக்கியா, எல்லாத்தோட பெரிய அநியாயம் அட்டகாசம் பண்ண ந ஹிசாப் ஹே ந கிதாப், எல்லாம் என்னை கேட்கவும் இல்லை, என்னை தண்டிக்கவும் இல்லை. தன் கருணையால் ந சவால் ஹே ந ஜவாப் ஹே, எல்லாம் என்னை மன்னிச்சு சொல்கிறாங்க. ஆமீர் நாயன் சொல்கிறாங்க. ஜி அல்லாஹ் சொல்கிறான், இது யோசிச்சு பார்த்து இது எப்படி அல்லாஹ் நம்ம தேவை பூர்த்தி செய்யறான், நீங்கள் சுக்குர் செய்யணும். அல்லாஹ் இதன் மூலமாக எப்படி அல்லாஹ் நம்ம தேவை பூர்த்தி செய்யறான், இந்த ஒன்று எப்படி நம்ம தேவைகளுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது சிந்திக்கணும். அதுவும் இபாதத் தான். தஃபக்குர் ஃபி ஆலா இல்லான்னு சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை சிந்திக்கிறது, அதுவும் இபாதத். அஃபலா யன்துரூன இலல் இபில் கைஃப குலிகத், ஒட்டகத்தை நீங்கள் பார்க்க வேணாமா, வானத்தை பார்க்க வேணாமா, பூமியை பார்க்க வேணாமா? தஃபக்குர். ஆனால் இந்த தஃபக்குர் ஒன்று அல்லாஹ் என்பதை கொண்டு போய் சேர்த்தாதான் அந்த தஃபக்குர் உண்மையான தஃபக்குர்னு இருக்கும். ஒருத்தர் இங்கிலீஷ் படிக்கிறேன், நான் வந்து +2 படிக்கிறேன், நான் காலேஜ் படிக்கிறேன், இதெல்லாம் தஃபக்குர் தானுங்களே, உலகத்தை பற்றி படிக்கிறதுன்னு தேவை தான் அப்படிங்க. அதை பற்றி எத்தனை பேர் அல்லாட்ட வந்தீங்க? பிகாம் படித்து அல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அல்லாவுடைய ஆஷிக்காக போயிட்டேன், அல்லாவுடைய வலியுள்ளாவை போயிட்டேன். யார் சொல்கிறான்? அவன் படிக்கிறதுலாம் சாப்பாட்டுக்கு, படித்து வேலைக்கு போய் சாப்பிடணும், நோக்கமே துன்யா. டாக்டர் படிக்கிற நோக்கமே இந்த உலகத்து மனித உடலை படித்து அன்பக்கம் அல்லாஹ் அறிந்து பெரிய அவுலியாவை போயிட்டாருங்க அவர் அப்படின்னு சொன்னான். சாப்பாடு எப்படிலாம் மக்களை ஏமாற்றி சின்ன வியாதியை பெருசாக காமிச்சு தலைவலின்னு போனால் அதை ஸ்கேன் எடுக்க வச்சு காசை பொறுத்த வரைக்கும் நீ என்ன செய்கிற முதல்ல கேட்டுக்கணும், எடுத்துட்டு அதை வச்சு ஆளை பாட்டி தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிடி அலைஞ்சிங்களா. தெரியாத அவங்கள பற்றி. அதே டாக்டர் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருப்பார், சாயந்தரம் டிஸ்பென்சரியில் உட்காந்துருப்பார். டிஸ்பென்சரியில் பெல் அடித்து ஒருத்தர் உள்ளே வர சொல்லி அரை மணி நேரம் கேட்டு ஆக்சிடென்ட் இருப்பார். ஹாஸ்பிட்டல் கார்டு உட்காந்துருப்பார். அவன் வந்து ஃபோன் பேசிக்கிட்டான், சொல்லுப்பா என்ன என்ன இந்த அவன் சொல்லவே விடுறது இல்லை. அவன் எங்கே பேச விட்றான்? சார் இருமல் தெரியுதுல தான் சார், ஒரு காய்ச்சல் அதான் தெரியுதுல, இந்த கொண்டு கூட மாத்திரை கொடுப்பாங்க போது. என்னையா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வச்சிருக்கேன், வேற மாத்திரை இருக்கிறதே அதுதான். மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஒரு காய்ச்சலாக இருக்குன்னு.
மூஞ்ச பத்திலே காய்ச்சல் இருக்குது. அடுத்த வாய்த்தா லைன் வாங்க போய் அவனுக்கு 2 சீட்டு, ஒரு ஊசி 2 மாத்திரை எடுத்து கொடுத்துட்றான். சார் எனக்கு ஒன்று சும்மா உங்களுக்கு பார்க்க சவுண்டை கொடுத்து அடுத்த ஆள் கொடுத்து போயிட்டேரு. சார் கூட்டம் வந்தேன் சார், அவங்க வந்து அப்படியா அவன்கிட்ட கொடுத்து நீ போய் வாங்கிட்டு போயிடுவாத அப்படி என்னன்னு கேட்கறது இல்லை. அதுக்கு அடுத்த ஆளை கொடுத்து அவனை அமுச்சு விட்டுறான். தெரிஞ்சுங்களா? அந்த மாதிரி உனக்குதாங்க. அப்போ அவன் தொழிலே எதுக்காக வேண்டிங்க? சாப்பிட்றது. அதுக்கு அப்போ ஒரு எலும்பு இருக்குது, அது ஒன்று தான் அல்லாஹ் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எலும்பு. அது இறை ஞானம். அல்லாஹ் பற்றி ஒவ்வொரு வஸ்துலேருந்து அல்லாஹ் பக்கம் கொண்டு போகணும். ஒன்று சிந்தனை. அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனையோ வஸ்துக்களை பயன் செய்கிறான். ஒன்றுலேருந்து அல்லாஹ் பக்கம் போ. ஒரு ஈயை பார்த்தா அதன் மூலம் அல்லாஹ் பக்கம் சிந்தனை கொண்டு போ. ஒரு கொசுவை பார்த்தா அல்லாஹ் பக்கம் சிந்தனை கொண்டு போகணும். ஈயை பார்த்தா அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஈ நீ படைக்க முடியுமா? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து படைக்க முடியுமா? அல்லது ஈ ஒன்றுடைய சாப்பாட்டில் ஒரு பொருளை தூக்கிட்டு போன நீ எடுக்க முடியுமா? அந்த ஈயை கூட ஒன்றால் படைக்க முடியாது, நான் தான் படைத்தேன். அந்த ஈயிலிருந்து உன் சிந்தனை அல்லாஹ் பக்கம் போகணும். ஒரு பொருளை பார்த்த உடனே உன் சிந்தனை அங்கிருந்து அல்லாஹின் பக்கம் போச்சுன்னா அது நியாயமான சிந்தனை. எந்த பொருளை பார்த்தாலும் உன் சிந்தனை உடனடியாக எங்கே போகணுங்க? ஹக்கின் பக்கம் போகணும், அல்லாஹின் பக்கம் போகணும். அது பேர் தான் ஞானம் என்று பேர். ஒரு பொருளை பார்த்தோன்னா சாப்பிடணும், அதை அடையணும், அதை வந்து அனுபவிக்கணும், அதை போடணும், அது மாதிரி நமக்கு வேணும். இது துனியாவுடைய خلاصہ لا الہ الا اللہ صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد یا ربی صلی علیہ وسلم.